வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான மற்றும் சுவாரஸ்யமான பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். ஆமா. இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் உங்க அன்றாட வாழ்க்கைய ரொம்பவே பாதிக்கக்கூடிய ஒண்ணு. கண்டிப்பா. நீங்க எத்தனையோ விஷயங்களை தினமும் தேடி தேடி படிக்கலாம், செய்திகளை கேட்கலாம். ஆனால் இன்று நாம் செய்யப்போவது வழக்கமான ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு சாதாரண விவாதமும் கிடையாது. ஆமா. இது உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான, விரிவான மற்றும் ஆழமான அலசல். உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தி உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான தகவல்களை கசடற கொடுப்பதுதான் நம்ம நோக்கம். அதுவும் குறிப்பா உங்க குடும்ப பட்ஜெட்டையே நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு தலைப்பு இது. கரெக்ட். ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கக்கூடிய விஷயம் கூட. இன்றைய நமது தலைப்பு தமிழக அரசின் 20 மெகா திட்டங்களில் ஒன்றான 2026ஆம் ஆண்டுக்கான கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி. இத பத்தி நிறைய குழப்பங்கள் மக்கள் மத்தியில இருக்கு. ஆமா. இதை பற்றி மற்ற யூடியூப் சேனல் வெளியிட்ட தகவல்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ வங்கி நடைமுறைகளைத்தான் இன்று நாம் அலசப் போகிறோம். இந்த தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது அப்படிங்கறத நாம தெளிவாக்க போறோம். அதேதான். உங்க பேர் பட்டியல்ல இருக்கிறதா என்பதை வீட்ல இருந்தபடி இப்படி சரிபார்ப்பது அப்படிங்கிற அத்தனை குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவான விடையை கண்டுபிடிப்பது தான் இந்த அலசலோட முக்கிய நோக்கம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மிச்சப்படுத்த இது ரொம்பவே உதவும். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சமீப காலமா கூட்டுறவு வங்கிகள்ல நடக்கிற சரிபார்ப்பு முறைகள் பத்தி படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. எனக்கும் கூட தான். ஏன்னா வழக்கமா அந்த பேப்பர்ல நடக்கிற வேலைகளை தாண்டி இப்போ நிறைய மாறுதல்கள் வந்திருக்கு. ஆமா, இந்த முறை ஏதோ பெரிய அளவுல டெக்னாலஜியை பயன்படுத்துறதா தெரியுதே. இங்கே கவனிக்க வேண்டிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வங்கிகள் இந்த முறை கையாள்ற டேட்டா மேட்சிங் தொழில்நுட்பம் தான். அதாவது தரவுகள் ஒப்பீடு. டேட்டா மேட்சிங்னா அவங்க எப்படி அதை செய்றாங்க? கடந்த சில வாரங்களாவே கூட்டுறவு வங்கிகள்ல இருக்கிற லோன் மேனேஜர்கள் சும்மா பேப்பரை மட்டும் பார்த்துட்டு தள்ளுபடி முடிவுகளை எடுக்கல. ஓ, அப்போ வேற என்ன செக் பண்றாங்க? அவங்க கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் டேட்டாவையும் நீங்க நகைக்கடன் வாங்கும்போது கொடுத்த ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு விவரங்களையும் மிக துல்லியமா சிஸ்டம் மூலமா ஒப்பிட்டு பார்க்கறாங்க. கொஞ்சம் இருங்க, இது எப்படி பிராக்டிக்கலா வேலை செய்யுது? எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு வங்கியில என் ஆதார கொடுத்து நகை வச்சிருக்கேன். அதை எப்படி அவங்க ரேஷன் கார்டோட இணைச்சு பார்க்க முடியும்? நல்ல கேள்வி. அரசாங்கம் இப்போ ரேஷன் கார்டு டேட்டா பேஸையும் ஆதார் டேட்டா பேஸையும் முழுமையா இணைச்சிட்டாங்க. அப்போ ரெண்டும் லிங்க் ஆகியிருக்கு. ஆமா, நீங்க பேங்க உங்க ஆதார் எண்ணை கொடுத்த உடனே அந்த சிஸ்டம் உங்க ஆதார் எண்ணை வச்சு நீங்க எந்த ரேஷன் கார்டுல உறுப்பினரா இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிடும். அடடா, அப்போ குடும்பத்துல உள்ள மத்தவங்க விவரமும் தெரிஞ்சிருமா? கண்டிப்பா. அந்த ரேஷன் கார்டுல உங்க பேர் மட்டும் இல்லாம உங்க மனைவி, மகன், மகள்னு யார் யார் பேர் இருக்கோ அவங்களோட ஆதார் எண்களையும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஓஹோ. இப்போ அந்த குடும்ப உறுப்பினர்கள் யாராவது தமிழ்நாட்டுல வேற எந்த கூட்டுறவு வங்கியிலயாவது நகைக்கடன் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கறத ஒட்டு மொத்தமா ஒரே கிளிக்ல பேங்க் மேனேஜரால பார்க்க முடியும். இது ரொம்பவே நுணுக்கமான சரிபார்ப்பா இருக்கே. ஆமா, அரசாங்கத்தோட ₹1 கூட வீணாயிடக்கூடாது, அது உண்மையான ஏழை எளிய மக்களை போய் சேரணுங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த ஏற்பாடு. அப்போ எந்த வங்கியில, எந்த மாவட்டத்துல, குடும்பத்துல யார் நகை வச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றீங்களா? மிக சரியா சொன்னீங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. விதி எண் 1, ஒரே குடும்பம், ஒரு கடன். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமான விதி. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. கணவர் விவசாயத்துக்காக ஒரு கடன் வாங்கியிருக்காரு, மனைவி குழந்தையோட படிப்புக்காக ஒரு கடன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுப்போம். ரெண்டுமே ரொம்ப நியாயமான காரணம் தானே. அப்புறம் ஏன் அரசாங்கம் ரெண்டையும் தள்ளுபடி பண்ணக்கூடாது? இது அந்த ஏழை குடும்பத்துக்கு பெரிய சுமையா தெரியலையா? மேலோட்டமா பார்க்கும்போது நீங்க சொல்றது சரிதான். இது கொஞ்சம் கடுமையா தெரியலாம். பின்ன ஏழை மக்களுக்கு கஷ்டம் தானே. ஆனா பொருளாதார ரீதியா அரசாங்கத்தோட பட்ஜெட்டையும் இத தவறா பயன்படுத்துறவங்களையும் நாம புரிஞ்சுக்கணும். தவறா பயன்படுத்துறாங்களா? எப்படி? சில வசதியான குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுக்கு தேவையான பெரிய தொகைய குடும்பத்துல இருக்கிற 4 பேர் பேர்லயும் தனித்தனியா பிரிச்சு சின்ன சின்ன கடனா வாங்குவாங்க. ஓ, ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க. அப்படி வாங்குனா எல்லார் கடனும் தள்ளுபடியாகணும் ஒரு தப்பு கணக்கு போடுவாங்க. இத தடுக்கத்தான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கடன் அப்படிங்கிற விதியை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எத்தனை கடன் வாங்கியிருந்தாலும் ஒண்ணுதான் தள்ளுபடி ஆகுமா? ஆமா, நீங்க எத்தனை கடன்களை யார் பெயர்ல தனித்தனியா வாங்கியிருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் ஒரே ரேஷன் கார்டுல உறுப்பினர்களா இருந்தா சிஸ்டம் அந்த அத்தனை கடன்களையும் ஒன்னா சேர்த்துரும். புரியுது. அரசாங்க விதியின்படி ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு கடன் மட்டுமே தள்ளுபடியாகும்.
இதுதான் நிதர்சனம். இரட்டை சலுகை வாங்குறது தடுக்கத்தான் இந்த ரேஷன் கார்டு செக்கிங் நடக்குதுன்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. சரி, அடுத்த முக்கியமான விதிக்கு வருவோம். விதி எண் 2, 5 சவரன் வரம்பு. ஆமா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க கூட்டுறவு வங்கிகள்ல வச்சிருக்கிற நகையோட எடை 5 சவரன், அதாவது 40 கிராமுக்குள் மட்டுமே இருக்கணும்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. இதுக்கு மேல 1 கிராம் இருந்தா கூட இந்த தள்ளுபடி வளையத்துக்குள் வரமாட்டார்களா? விதிமுறைகள்ல அது ரொம்ப தெளிவா இருக்கு. 40 கிராம் அப்படிங்கிற வரம்பை தாண்டினாலே அந்த முழு கடனும் தள்ளுபடிக்கு தகுதியற்றதா மாறிடும். அப்ப ஒரு பகுதிக்கு மட்டும் தள்ளுபடி கிடைக்காதா? முதல் 40 கிராமுக்கு மட்டும் தள்ளுபடி பண்ணுங்க, மீதிக்கு நான் கட்டிக்கிறேன்னு சொல்ல முடியாது. முழு எடையும் 5 சவரனுக்குள்ள இருக்கணும். அதே போல இன்னொரு முக்கியமான தகவலையும் நாம இங்க பேசியே ஆகணும். பலருக்கும் இருக்கிற சந்தேகம் என்னன்னா, நான் 4 சவரன் நகை வச்சிருக்கேன், ஆனா வட்டி நிறைய ஏறிடுச்சு. அசல் மட்டும்தானா இல்ல வட்டியும் சேர்ந்தா தள்ளுபடி ஆகுமா என்பதுதான். தரவுகள் இது பற்றி ரொம்ப தெளிவான ஒரு ஆஸ்வாசத்தை கொடுக்குது. ஆமா, இது ஒரு நல்ல செய்தி. அசல் மற்றும் ஏறியுள்ள வட்டி ஆகிய இரண்டையும் சேர்த்தே இந்த தள்ளுபடி கணக்கிடப்படுது. நிச்சயமா பல மாசங்களா வருஷங்களா வட்டி ஏறிக்கிட்டே இருக்கேன்னு தூக்கத்தை தொலைச்ச சாமானிய மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நிம்மதி. வட்டிக்கு மேல வட்டி போடுற அபராத வட்டி நிலைமை என்ன? நீங்க கட்ட வேண்டிய அசல், இதுவரைக்கும் சேர்ந்திருக்க வட்டி, அபராத வட்டி, இது எல்லாத்தையும் அரசாங்கமே ஏத்துக்குது. சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த தள்ளுபடி யாருக்கு தான் கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது? பயனாளிகளின் தகுதிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பாப்போம். தகுதிகள் ரொம்ப தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. தரவுகளின்படி அந்தியோதய அன்ன யோஜனா ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கும் வறுமை கோட்டுக்கு கீழுள்ள குடும்பங்களுக்கும் முதல் முன்னுரிமை வழங்கப்படுது. ஆமா. இந்த ஏஏஒய் கார்டு பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? எல்லாரும் வறுமை கோடுன்னு தான் சொல்றாங்க. இது என்ன ஸ்பெஷல் கார்டு? அந்தியோதயா அன்ய யோஜனா அப்படிங்கிறது சாதாரணமா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை விட மிகவும் ஏழ்மை நிலையில பொருளாதார ரீதியா ரொம்பவே பின்தங்கி இருக்கிற குடும்பங்களை குறிக்கும். அவங்களுக்கு தான் அதிக முன்னுரிமையா? ஆமா. உதாரணமா நிலையான வருமானம் இல்லாதவங்க, ஆதரவற்ற முதியோர்கள் இந்த லிஸ்ட்ல வருவாங்க. இவங்களுக்கு ரேஷன் கடைகள்ல 35 கிலோ அரிசி இலவசமாக கிடைக்கும். ஓ, இவங்களத்தான் முதல்ல கவனிக்கிறாங்க. இந்த அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அரசாங்கம் முதல் முன்னுரிமை தருது. இவங்கள தவிர விவசாய கடனுக்காக நகை வச்சிருக்கிற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் இந்த தள்ளுபடி உறுதியா கிடைக்கும். அப்போ யாருக்கெல்லாம் இது கிடைக்காது? அதுவும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாதுன்னு படிச்சேன். ஆமா, அவங்களுக்கு கண்டிப்பா கிடையாது. இதுல ஒரு கற்பனையான சூழ்நிலையை வச்சுப்போம். ஒரு ஏழை விவசாயி குடும்பம் இருக்கு. அவங்க பையன் கஷ்டப்பட்டு படிச்சு இப்பதான் ஒரு அரசு வேலைக்கு சேர்ந்திருக்கான். சொல்லுங்க. ஆனா அவன் வெளியூர்ல தங்கியிருக்கான். அவன் பேர் இன்னும் அந்த பழைய ரேஷன் கார்டுல இருக்கு. இப்போ அந்த விவசாயி அப்பா வாங்கின நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா? இது ரொம்ப பிராக்டிக்கலான நிறைய வீடுகள்ல நடக்கிற ஒரு பிரச்சனை. இதுக்கு என்ன தீர்வு? விதிமுறைகள் என்ன சொல்லுதுன்னா, ரேஷன் கார்டு தான் இறுதி ஆதாரம். அந்த விவசாயியோட ரேஷன் கார்டுல அரசு ஊழியரான அவரோட பையன் பேர் இருந்தால் துரதிர்ஷ்டவசமா அந்த குடும்பத்துக்கு தள்ளுபடி கிடைக்காது. அட பாவமே, பையன் வேற எங்கேயோ இருக்கானே. ஏன்னா டேட்டாபேஸ் செக் பண்ணும்போது அந்த கார்டுல இருக்கிற ஒருத்தர் அரசாங்க சம்பளம் வாங்குறாருன்னு சிஸ்டம் காட்டி கொடுத்துடும். அதனாலதான் தனி குடித்தன போறவங்க ரேஷன் கார்டை உடனே மாத்திக்கணும்னு அடிக்கடி சொல்றாங்க. ஓ, இதுக்காகத்தான் கார்டை மாத்த சொல்றாங்களா? ஆமா, இந்த திட்டம் முழுக்க முழுக்க சாமானிய, நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்கானது அப்படிங்கறதுல அரசு உறுதியா இருக்கு. ரொம்ப தெளிவான விளக்கம். இன்னொரு பொதுவான சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்கும். நான் ஒரு பிரைவேட் பேங்க்ல நகை வச்சிருக்கேன், அல்லது பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு தனியார் அடகு கடையில நகை வச்சிருக்கேன், எனக்கும் இந்த தள்ளுபடி பொருந்துமா அப்படின்னு கேட்பாங்க. இது நிறைய பேர் கேக்குற கேள்விதான். ஆனா எந்த காரணத்து கொண்டும் தனியார் வங்கிகள் மற்றும் தனியார் அடகு கடைகள்ல வச்ச நகைகளுக்கு இது பொருந்தாது. அப்போ அரசு வங்கிகளுக்கு மட்டும்தானா? ஆமா, இந்த அறிவிப்பு முழுக்க முழுக்க அரசு, கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கிராமப்புற வங்கிகளுக்கு மட்டுமே பொருந்தும். பிரைவேட் பேங்க்ல வச்சிருந்தா நீங்க தான் கட்டணும். சரி, இன்னொரு சூழ்நிலையை பார்ப்போம். சிலர் 2024 அல்லது 25லேயே ரொம்ப கஷ்டப்பட்டு தங்கள் கடனை முழுவதுமாக கட்டி முடித்து நகையை மீட்டு வந்திருப்பாங்க. ஆமா. இப்போ இந்த அறிவிப்பை பார்த்ததும், அடடா நான் கட்டி முடிச்சிட்டனே, இப்போ என் பணம் எனக்கு திரும்ப வருமா அப்படின்னு அவங்க கேட்கலாம். இதுக்கு என்ன பதில்? இது நிறைய பேருக்கு இருக்கிற ஆதங்கம் தான். நேர்மையா கட்டினவங்களுக்கு ஒன்னும் இல்லையான்னு தோணும். ஆமா, பணம் திரும்ப வருமா? வராது. முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்ட பழைய கடன்களுக்கு பணம் திரும்ப வராது.
இது ரீஃபண்ட் திட்டம் கிடையாது, இது ஒரு லோன் வேவர். அதாவது தள்ளுபடி மட்டும்தான். கரெக்ட். தற்போது வங்கியில நிலுவையில் உள்ள கடன்களுக்கு மட்டுமே இந்த தள்ளுபடி பொருந்தும். கட்டி முடிச்சவங்களுக்கு இது கிடையாது. நேர்களே, இதை நீங்க ரொம்ப கவனமாக கேட்கணும். உங்ககிட்ட பல கடன்கள் நிலுவையில் இருந்தால் நீங்க முன்கூட்டியே திட்டமிடணும். ஆமா, பிளானிங் ரொம்ப முக்கியம். நீங்க 2-3 கூட்டுறவு வங்கிகள்ல தனித்தனியாக கடன் வாங்கியிருந்தாலும் உங்களுடைய ரேஷன் கார்டு அடிப்படையில ஒரே ஒரு கடனுக்கு மட்டுமே தள்ளுபடி கிடைக்கும். மீதமுள்ள மற்ற கடன்களுக்கு நீங்க கட்டாயமா வட்டி கட்டிதான் ஆகணும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. எல்லாமே தள்ளுபடியாயிடும்னு அலட்சியமா இருந்துராதீங்க. வட்டி ஏறிக்கிட்டே போகும். இத மனசுல வச்சுக்கிறது உங்க பணத்தை திட்டமிட ரொம்பவே உதவும். சரியா சொன்னீங்க. எந்த கடனை தள்ளுபடியில விடுறது, எந்த கடனை நாமளே கட்டுறதுன்னு மக்கள் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிக்கணும். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. சரி, விதிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. ஆனா ஒரு சாமானிய மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பதற்றம் என்னன்னா, என் பேர் அந்த தகுதியான பயனாளிகள் பட்டியல்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். அது இயற்கையான ஒரு பயம்தான். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் நீங்க வீட்டை விட்டு வெளியே நகராமலேயே இதை கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். அதற்கான 3 எளிய வழிகளை தரவுகள் நமக்கு தருது. அதை ஒவ்வொன்னா பாப்போம். முதல் வழி ரொம்ப நேரடியான முறை. இதுக்கு நீங்க வெளியே போகணும். நீங்க எந்த கூட்டுறவு வங்கியில நகைக்கடன் வாங்குனீங்களோ நேரா அந்த பேங்க்குக்கு போகலாம். பேங்க்குக்கு போய் என்ன பண்ணணும்? தகுதியான பயனாளிகளோட பட்டியலை தயார் செஞ்சு ஒவ்வொரு வங்கியும் தங்களோட அறிவிப்பு பலகையில கட்டாயமா ஒட்டணும்னு அரசு உத்தரவிட்டிருக்கு. அதனால பேங்க் வாசல்லயே நோட்டீஸ் போர்டுல உங்க பேர் இருக்கான்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா வேலைக்கு போறவங்களுக்கு பேங்க்குக்கு அலைஞ்சிட்டு இருக்க நேரம் இருக்காது. அவங்களுக்கு தான் ஆன்லைன் வழி இருக்கு. ஆமா, அவங்களுக்கான இரண்டாவது வழி என்னன்னா ஆன்லைன் முறை. நீங்க பேங்க்குக்கே போக தேவையில்லை. தமிழக கூட்டுறவுத்துறையோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துல இதற்கான ஒரு பிரத்யேக லிங்க் கொடுக்கப்படும். இதுக்கு பெரிய கம்ப்யூட்டர் நாலேஜ் எதுவும் தேவையில்லை. கரெக்ட். அதுல போயிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு எண் அல்லது உங்க கடனுக்கான ஒப்புதல் சீட்டு என்ன உள்ளீடு செஞ்சாலே போதும். லோன் ரெசிப்ட் நம்பர். ஆமா, உங்க கடனோட தற்போதைய தள்ளுபடி நிலவரம் என்ன, அது அப்ரூவ் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிற விவரம் உங்க ஸ்கிரீன்லயே வந்துடும். மூணாவது வழி இதை விட ரொம்ப ஈஸியானது. குறுஞ்செய்தி, அதாவது SMS முறை. மெசேஜ் வந்துருமா? ஆமா, நீங்க பேங்க்ல கடன் வாங்கும்போது கட்டாயமா ஒரு மொபைல் எண்ணை பதிவு செஞ்சிருப்பீங்க. அந்த பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அரசாங்க தரப்பிலிருந்தே ஒரு அதிகாரப்பூர்வமான கன்ஃபர்மேஷன் வரும். சூப்பர். உங்களது நகைக்கடன் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவல் எந்த அலைச்சலும் இல்லாம உங்க கைபேசிக்கே வந்து சேரும். இதை விட ஈஸியா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நாம இந்த ஆன்லைன் மொபைல்னு டெக்னாலஜிக்கு மாறும்போது அதுல சில ஆபத்துகளும் இருக்குமே? கண்டிப்பா இருக்கு. அதனால தான் நான் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை இங்க பதிவு செய்ய விரும்புறேன். சொல்லுங்க, மக்கள் கவனமா இருக்கணும். இந்த தள்ளுபடி நேரத்தை பயன்படுத்தி சில மோசடி கும்பல்கள் உங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணலாம். எப்படி ஏமாத்துவாங்க? உதாரணமா, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். சார், நாங்க கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்து பேசுறோம். உங்க நகைக்கடன் தள்ளுபடி லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கு அப்படின்னு சொல்வாங்க. நம்புற மாதிரி பேசுவாங்களா? ஆமா, அத கன்ஃபார்ம் பண்ண உங்க மொபைலுக்கு இப்போ ஒரு OTP வந்திருக்கும். அத மட்டும் சொல்லுங்க, அடுத்த நிமிஷமே உங்க நகை உங்க கைக்கு வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா பேசுவாங்க. மக்கள் சந்தோஷத்துல சொல்லிட வாய்ப்பு இருக்கே. அதுதான் நடக்குது. அந்த பதற்றத்திலயும் சந்தோஷத்திலயும் நீங்க OTPய சொல்லிட்டீங்கன்னா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற மொத்த பணமும் துடு போயிடும். ரொம்ப ஆபத்தான விஷயம் அது. தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் உங்க OTPய போன்ல யாரிடமும் பகிர வேண்டாம். அரசாங்கமோ வங்கியோ ஒருபோதும் தொலைபேசியில உங்களை தொடர்பு கொண்டு OTP கேட்கவே கேட்காது. ரொம்ப ரொம்ப முக்கியமான அலர்ட் இது. நேர்களே, கவனமா இருங்க. மோசடி பண்றவங்க நம்ம சூழ்நிலைய, நம்ம ஆசையத்தான் மூலதனமா வச்சுக்கிறாங்க. நிச்சயமா. சரி, எல்லாமே சரியா இருக்குன்னு வச்சுப்போம். உங்ககிட்ட 5 சவரனுக்குள்ளதான் நகை இருக்கு. உங்ககிட்ட சரியான ரேஷன் கார்டு இருக்கு. நீங்க அரசு ஊழியரும் கிடையாது. எல்லா தகுதிகளும் உங்களுக்கு இருக்கு. ஆனாலும் ஒருவேளை அந்த தகுதியான பயனாளிகள் பட்டியல்ல உங்க பேர் இல்லன்னா என்ன பண்றது? எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு விட்டுறணுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. தகுதி இருந்தும் பேர் வரலனா கண்டிப்பா உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. வேற என்ன பண்றது? அதற்கும் ஒரு தெளிவான தீர்வு இருக்கு. அதற்கான முதல் படி, நீங்க நேரா உங்க பேங்க்குக்கு போய் அங்க இருக்கிற மேலாளர்கிட்ட ஒரு எழுத்துப்பூர்வமான புகார் மனுவை கொடுக்கணும். வாய் வார்த்தை சொல்லக்கூடாதா? கூடாது, எழுத்துப்பூர்வமா தரணும். எனக்கு இந்த தகுதிகள்லாம் இருக்கு, எந்த விதியும் நான் மீறல, ஆனாலும் என் பேர் விடுபட்டிருக்கு, தயவு செஞ்சு சரிபார்க்கவும் அப்படின்னு எழுதி ஆதாரத்தோட கொடுக்கணும். ஒருவேளை அந்த பேங்க் மேனேஜர் ரொம்ப பிஸியா இருக்காரு அல்லது நம்ம மனுவை கண்டுக்கல, எந்த தீர்வும் கிடைக்கலன்னா என்ன பண்றது? நம்ம உரிமை நமக்கு கிடைக்காதா? அப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம்.
2ஆம் படி. வங்கியில உங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா உங்க மாவட்ட கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் அலுவலகத்துக்கு நீங்க நேரா போய் ஒரு மனுவை கொடுக்கலாம். இணைப்பதிவாளர்னா ஜாயிண்ட் ரெஜிஸ்டர் ஆபீஸ் இல்லையா? ஆமா, இது பேங்க் மேனேஜரை விட உயர்ந்த அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. அரசாங்கம் இதுக்காகவே ஒரு தனி பிரிவை, ஒரு குறை தீர்க்கும் அமைப்பை வச்சிருக்கு. அங்க போனா தீர்வு கிடைக்குமா? அங்க உங்க மனு நிச்சயமா மறு ஆய்வு செய்யப்படும். அந்த இணைப்பதிவாளர் ஆபீஸ்ல இருந்து உங்க பேங்க்குக்கு உத்தரவு போகும். அப்போ பேங்க் மறுபடியும் செக் பண்ணுவாங்களா? ஆமா, நீங்க உண்மையிலே தகுதியான நபரா இருந்தா உங்க பேர் மீண்டும் சேர்க்கப்பட்டு உங்களுக்கு தள்ளுபடி உறுதியாய் கிடைக்கும். எந்த பதட்டமும் இல்லாம நீங்க உங்க உரிமையை கேட்கலாம். ரொம்ப அருமையான தைரியம் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் இது. இதுதான் சட்டப்படியான முறை. சரி, இன்று நாம் விவாதித்த இந்த மிக முக்கியமான அலசலோட முக்கிய விஷயங்களை ஒரு முறை சுருக்கமா தொகுத்து பார்த்திடலாம். முதலாவது, 5 சவரன் அதாவது 40 கிராமிற்குள் உள்ள நகைகளுக்கே தள்ளுபடி கிடைக்கும். இரண்டாவது, ஒரு குடும்பத்திற்கு அதாவது ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு கடன் மட்டுமே தள்ளுபடியாகும். மூணாவது, அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், வருமான வரி செலுத்துபவர்களுக்கு இது கிடையாது. தனியார் வங்கிகளுக்கும் இது கிடையாது. நான்காவது, வங்கி நோட்டீஸ் போர்டு, அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் SMS மூலமா உங்க பேர் இருப்பதை நீங்க வீட்ல இருந்தபடியே சரிபார்க்கலாம். கடைசியா, OTP மோசடிகள் கொடுத்து நீங்க ரொம்பவே விழிப்புடன் இருக்கணும். இந்த தகவல்களை பயன்படுத்தி உங்க பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தி உங்களுக்கு சேர வேண்டிய உரிமையை பதற்றம் இல்லாம நீங்க பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். கண்டிப்பா. இந்த விரிவான அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நம்புறோம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. இத ஒரு பரந்த கோணத்துல பார்த்தோம்னா, இன்று நாம் விவாதித்த இந்த தரவுகள் எல்லாமே ஒரு மாபெரும் கேள்விய, ஒரு சிந்தனைய நமக்கு முன்னாடி வைக்குது. என்ன அது? ஒரு சாமானிய மனுஷனோட ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு மற்றும் வங்கித் தரவுகள், இது மூணையும் அரசாங்கத்தால இவ்வளவு துல்லியமா ஒருங்கிணைத்து தகுதியான பயனாளிகளை மட்டும் சரியா ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதிர்காலத்துல இதே டேட்டா மேட்சிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேறெந்தெந்த அரசு சேவைகள்ல நடக்கிற முறைகேடுகளை முழுமையா ஒழிக்க முடியும்? வீடு கட்டும் திட்டம், மானிய விலைப் பொருட்கள், விவசாய திட்டங்கள்னு தகுதியற்றவர்கள் குறுக்கு வழியில சலுகைகளை பெறுவதை எப்படி முழுமையா தடுக்க முடியும்? ஆமா, அது ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு வலுவான டேட்டா கட்டமைப்பு மூலம் அரசு இயந்திரத்தை எந்தளவுக்கு வெளிப்படையானதா, நேர்மையானதா மாற்ற முடியும்? இது உண்மையிலேயே நாமெல்லாம் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.